வெற்றிகரமான நிகழ்ச்சியாகத்தான் அமைந்திருக்கிறது. இந்த நிகழ்ச்சியும் இறையருளால் வெற்றிகரமாகத்தான் நிறைவு பெறும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கிறது. அந்த நம்பிக்கை உங்களுக்கும் இருந்தால் இன்னும் ஒரு நல்ல உற்சாகமான கைத்தறி கொடுக்கலாம். ஏன்னா கரூர் அப்படின்னாலே புராணத்திலே பிரம்மா உலகத்தை படைக்கும் போது முதல்ல படைக்க தொடங்கிய ஊர் என்பதால் இது கருவூர் என்றும், சேர மன்னன் தன்னுடைய தலைநகரான வஞ்சியை இந்த ஊரில் தான் அமைத்தான் என்று வரலாறு பேசுகிறது. புராணம் பிரம்மா படைத்த முதல் ஊர் என்று பேசுகிறது. ஆன்மீகம் தஞ்சை பெரிய கோயில் உருவாக காரணமாக இருந்த கருவூர் சித்தர் பிறந்த ஊர் என்பதால் இந்த ஊர் கருவூர் என்று ஆன்மீகம் பேசுகிறது. எப்படி பார்த்தாலும் முத்தமிழின் முகவரியாக இருப்பதில் இது கருவூர் தான் என்பதை இன்றைக்கு நீங்கள் நிறைவு செய்திருக்கிறீர்கள். முதல்ல கம்பன் கழகம் 1939ஆம் ஆண்டு தேரெழுந்தூரில், கம்பன் பிறந்த தேரெழுந்தூரில் அந்த கூட்டத்தை கூட்டினார்கள். கல்கி கிருஷ்ணமூர்த்தி, TKC, கம்பன் அடிப்பொடி சா, கணேசன் ஐயா, இவங்க எல்லாருமே ஒன்று சேர்ந்து அங்கதான் முதல் மீட்டிங் அவங்க போடுறாங்க. அடுத்த மாதமே காரைக்குடியிலே ஒரு கம்பன் கழகத்தை முறைப்படி கம்பன் அடிப்பொடி சா, கணேசன் அவர்கள் தொடங்கி வைக்கிறார். அதற்கு பின்னால் ஒவ்வொரு வருடமும் காரைக்குடியிலே இந்த கம்பன் கழக நிகழ்வு தொடர்ந்து நடத்தப்படுகிறது. இன்னைக்கு 85 வருடங்கள் ஆகிவிட்டது. இந்த கம்பன் உலகத்தில் எங்கெல்லாம் தமிழர்கள் வசிக்கிறார்களோ அங்கெல்லாம் கம்பன் கழகம் இருக்கிறது, ராமன் புகழ் பேசப்படுகிறது, தமிழ் கொடி பறக்கிறது என்று இன்றைக்கு உலகமெங்கும் கம்பன் பரவி இருக்கிறான் என்றால் நம்ம தமிழ் மொழியினுடைய ஆளுமை அவ்வளவு சிறப்பாக இருக்கிறது. மெல்ல தமிழ் இனி வாழும் என்பதை இந்த கம்பன் கழகங்கள் நிரூபித்துக் கொண்டே இருக்கிறார்கள். ஏன்னா எந்த கட்சியின் பின்புலமும் கிடையாது, இதற்கென்று ஒரு கொடி கிடையாது. ஒரு மீட்டிங்க்கு அட்டன் பண்ணா 200 ரூபாயும் தேவையான பொருளும் என்று லாரியில வைத்து ஆள்களை அழைத்து வரப்படுவது இல்லை. ஆனாலும் கூட கம்பன் கழகங்கள் கொண்டாடப்படுகிறது என்றால் இந்த ராமனுடைய அருளும் கம்பனுடைய தமிழும் என்றைக்கும் இந்த மண்ணில் நிலைத்து நிற்கும் என்பதற்கு இது ஒரு மிகப்பெரிய அடையாளம் என்பதற்காக உங்களுக்கு மிக நன்றி. ஏன்னா நம்முடைய தமிழ் மொழியுடைய வரலாறு அவ்வளவு நீண்ட நெடிய வரலாறு. எந்த ஒரு விஷயமே படைப்பு அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லையா, தோற்றம் அப்படின்னு ஒன்று இருக்கும். இந்த மைக் அப்படின்னு ஒன்று இருக்குன்னா இது என்னைக்கு தோற்றுவிக்கப்பட்டது, ராஜ்குமார் சார் இருக்கிறாருன்னா அவருக்கு ஒரு டேட்டா பர்த் இருக்கும். எல்லாத்துக்குமே ஒரு தோற்றம் இருக்கும். ஆனால் இந்த மொழி என்றைக்கு தோன்றியது அப்படின்னு யாருக்குமே தெரியல. புறப்பொருள் வெண்பாமாலை அதுவே ஒரு பழைய இலக்கியம். அது சொல்லுகிறது கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடி. இந்த கல்லும் மண்ணும் தோன்றுவதற்கு முன்னாலேயே இந்த தமிழ் குடி தோன்றிவிட்டது. அப்ப அவங்களுக்கும் டேட்டா பர்த், இந்த மொழியினுடைய டேட்டா பர்த் தெரியல. சரி, எதுக்கு எடுத்தாலும் நம்ம யார்கிட்ட போய் நிற்போம்? பாரதியார்கிட்ட தான் போய் நிற்போம். பாரதிகிட்ட போய் கேட்கிறோம், பாரதி நீயாவது சொல்லுங்க தமிழ் எப்போது தோன்றியது? அவன் சொல்றான், தொன்று நிகழ்ந்தது அனைத்தும் உணரும் சூழ்களை வாணர்களும் இவள் என்று பிறந்தவள் என்று அறிய இயலாத உணர்வினலாம் எங்கள் தாய் என்று 3 காலத்தை உணரக்கூடியவங்களும் இதை கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு. அப்ப இந்த தமிழ் எப்படித்தான் கடந்து வந்தது, இந்த தமிழ் எப்படி இத்தனை நூற்றாண்டுகளை கடந்து நின்றது அப்படின்னு நம்ம ஒரு திரும்பி பார்த்தோம் என்றால், இப்ப நீங்க இந்த நாரத கான சபாவே ஒரு டைம் மிஷினா மாத்திக்கோங்க. டைம் மிஷின்ல உட்கார வச்சு ஒரு 2000 வருஷம் பின்னாடி ஒரு 5 நிமிஷம் உங்களை எல்லாம் நம்ம அழைச்சிட்டு போறோம். இந்த தமிழ் கடந்து வந்த ஒரு பாதை, எப்படி இந்த தமிழ் தன்னுடைய பயணத்தை கடந்து கம்பன் கைக்கு வந்து சேர்ந்தது அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் பருந்து பார்வை பார்க்கணும். கிபி 1ஆம் நூற்றாண்டு கிறிஸ்து பிறந்ததற்கு பிறகு வந்த 127ஆம் ஆண்டு. அப்போ தமிழ்நாட்டின் மொத்த மக்கள் தொகையே 45 லட்சம் தான். அந்த சூழ்நிலையிலும் நம்முடைய சங்கத்தமிழ் என்ன பாடியது என்றால், புகழியனில் உயிரும் கொடுக்குவர், பழியனில் உலகோடு வரினும் கொள்ளலர் என்று சாட்டையடி எடுத்து சங்கத்தமிழ் பாடியது 1ஆம் நூற்றாண்டு தமிழ். 2ஆம் நூற்றாண்டு அந்நிய ஆதிக்கம் முகம் காட்ட தொடங்கிய ஒரு நூற்றாண்டு. அந்த சூழ்நிலையிலும் இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்மையும் செய்துவிடல் என்று வள்ளுவனை எழுத வைத்து தன்னை வளமாக்கி கொண்டது நம்முடைய வண்ணத்தமிழ். 3ஆம் நூற்றாண்டு அந்நியர்களின் ஆதிக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்கொள்ள தொடங்கி பரவி கொண்டிருந்த ஒரு நூற்றாண்டு. அப்போது கூட இளங்கோவின் கைகளில் நின்று உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர், ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் அறம் விளைத்தோருக்கு அரசியல் கூற்றாகும் என்று எழுத வைத்து தன்னை நிலைநிறுத்தி கொண்டது நம்முடைய இதய தமிழ். 4, 5, 2
நூற்றாண்டுகளும் இருண்ட காலம் என்று சொல்லப்பட்ட ஒரு காலம், களப்பிரர்கள் ஆட்சி செய்த ஒரு காலம், தமிழும் தமிழர்களும் நசுக்கப்பட்டு பாலி மொழி மட்டுமே எங்கும் பேசப்பட்ட ஒரு இருண்ட காலத்திலும் கூட கல்வி சாலைகளிலும் ஏலாதியாக நாலடியாராக சிறுபஞ்ச மூலமாக தன்னை தக்க வைத்துக் கொண்டது நம்முடைய தனித்தமிழ். 6ஆம் நூற்றாண்டு பல்லவர் ஆட்சி காலத்தில் சமணமும் பௌத்தமும் தன்னை வளர்த்து கொண்டிருந்த ஒரு காலத்தில் தேடி கண்டுகொண்டேன் திருமாலோடு நான்முகனும் தேடி தேடனா தேவனை என்னுள்ளே தேடி கண்டுகொண்டேன் என்று அப்பரை எழுதி வைத்து அழகு பார்த்தது நம் அன்னைகள். 7ஆம் நூற்றாண்டு சமணருடைய ஆதிக்கம் பரவியிருந்த ஒரு நூற்றாண்டு. அந்த காலத்திலும் நன்று உடையானை தீயது இல்லானை நரைவெள்ளேறு ஒன்று உடையானை உமையொரு பாகம் உடையானை சென்று அடையாத திருவுடையானை சிராப்பள்ளி குன்று உடையானை கூற எண்ணுள்ளம் குளிரினை என்று சம்பந்த பெருமானின் குரலில் சங்காரமாய் ஒலித்தது நம்முடைய சங்கத்தமிழ். 8ஆம் நூற்றாண்டு சைவமும் வைணவமும் கைகுலுக்கிக் கொண்டு கதகளி ஆடிய ஒரு அருமையான நூற்றாண்டு. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க என்று மணிவாசக பெருமானையும் கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திருப்பவள செவ்வாய்தான் தித்தித்து இருக்குமோ என்று சங்கின் காதில் காதல் பாடிய ஆண்டாளையும் வைத்து 2 பெரும் கோபுரமாய் எழுந்து நின்றது நம்முடைய ஏந்தல் தமிழ். 9ஆம் நூற்றாண்டு சோழ நாட்டை சொந்தம் கொண்டாடி எங்கும் பறந்து விரிந்து தன்னுடைய ஆதிக்கத்தை நிலைநிறுத்தது நம்முடைய அற்புத தமிழ். 10ஆம் நூற்றாண்டு கலிங்கத்து பரணியும் நலவெண்பாவும் பாட வைத்து பரணி கொட்டி முழக்கியது நம்முடைய பைந்தமிழ். 11ஆம் நூற்றாண்டு மூவர் குலா நன்னூல் எழுந்து நின்று தன்னுடைய தரத்தை உயர்த்தி பிடித்தது நம்முடைய தாய் தமிழ். 12ஆம் நூற்றாண்டு எங்கும் போர், ஓயாத ஓலம், அணையாத நெருப்பு, வடியாத ரத்தம் என்று போர் குரல்களுக்கு நடுவில் நின்று எவரோடும் பகை கொள்ளலன் என்ற பின் போர் ஒடுங்கும் புகழ் ஒடுங்காது என்று கம்பனை எழுத வைத்து கம்பீரமாக எழுந்து நின்றது நம்முடைய கர்வத்தமிழ். கம்பன் காலத்திற்கு பின்னால் இன்றைக்கு 800 ஆண்டுகள் கழிந்திருக்கு. இந்த 800 வருடம் கழித்தும் இன்றைக்கு கம்பனுக்கு நாம் கைதட்டி கொண்டிருக்கிறோம். கன்னித்தமிழ் இன்றைக்கு கணினி தமிழாக மாறிய பின்னாலும் கூட கம்பன் தமிழ் கம்பீர தமிழாக இருக்கிறது என்றால் அவனுடைய மொழி ஆற்றல், அவனுடைய வளம், அவனுடைய சொல் திறன் இத்தனை நூற்றாண்டுகளை கடந்தும் நிலை பெற்று நிற்கிறது என்றால் நாம் ஒவ்வொருவரும் தமிழராக நம்முடைய காலரை தூக்கிவிட்டுக் கொள்ள வேண்டும். இப்படி ஒரு கம்பன் எங்கள் தேசத்தில் பிறந்திருக்கிறான் என்பதை நாம் ரொம்ப பெருமையோடு சொல்லிக் கொள்ளலாம். அப்படி ஒரு அருமையான வாய்ப்பு நமக்கு அமைந்திருக்கிறது. ரொம்ப அழகா சொல்லலாம். பாரதி கிட்ட நம்ம போய் கேட்டாங்க. பாரதி தான் 20ஆம் நூற்றாண்டு தமிழை உயர்த்தி பிடித்தவன். பாரதிட்ட கேட்டாங்க, இத்தனை நூற்றாண்டுகளாக இவ்வளவு தமிழ் இலக்கியம் படைக்கப்பட்டிருக்கிறது, இவங்களை வருஷப்படுத்தி சொல்லு அப்படின்னு கேட்டபோது பாரதி சொன்னான், யாமறிந்த புலவனிலே கம்பனை போல் வள்ளுவனை போல் இளங்கோவை போல் பூமிதனில் யாங்கினுமே கண்டது. வரிசை பாருங்க, ஒண்ணு வள்ளுவன் தான் முதல், இளங்கோ 2வது, காலத்தால் கம்பன் 3வது. ஆனால் பாரதி கொடுத்த வரிசை முதல்ல கம்பன், 2வது வள்ளுவன், 3வது இளங்கோ. ஏன் இப்படி ஒரு வரிசையை பாரதி கொடுத்தான் என்றால் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. வள்ளுவன் உலகத்துக்கான நெறிகளை செய்யுள் பாக்களாக கொடுத்தார். இளங்கோ ஒரு மானுட பெண்ணை தெய்வமாக உயர்த்தி அவர் ஒரு சரித்திரம் படைத்தார். ஆனால் கம்பன் தமிழ் பண்பாட்டையும் தமிழின் ஒழுக்க விழுமியங்களையும் பரம்பொருள் கைகளில் ஒப்படைத்து பக்தியாக்கி மக்களிடம் கொடுத்து விட்டான். பக்தியாக சொல்லப்படுவதை எல்லாம் நிலைத்து நிற்கும் என்று அன்றைக்கு கம்பனுக்கு தெரிந்திருக்கு. நீங்க எல்லாத்தையுமே சொல்லுங்களேன், நல்ல விஷயத்தை நம்மள்கிட்ட சொன்னா ஈஸியா கேட்கவே மாட்டாங்க. ஒன்றும் இல்லைங்க, இப்ப நீங்க இந்த நிகழ்ச்சி முடிச்சு வெளியில போறீங்க, போற வழியில ஒரு புளிய மரம் இருக்கு, அங்க பேய் இருக்குன்னு சொன்னேன்னு வைங்களேன், நீங்க கொஞ்சம் பயந்துதான் போவீங்க. போற வழியில ஒரு வேப்ப மரம் இருக்கு, அங்க சாமி இருக்குன்னு சொன்னா யாராவது நம்புவாங்களா? நம்ம ஆட்களுடைய பக்தி அப்படிப்பட்ட பக்தி. அதனாலதான் பாரதி கம்பன் அதை நன்றாக உணர்ந்து பக்தியோடு சேர்த்து கொடுக்கும் போது இந்த தமிழ் நிலைத்து நிற்கும் என்பதை உணர்ந்திருக்கிறார். வேப்பையில உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்லுங்க, ஐயோ அது கசப்பும் அப்படிம்பாங்க. இது மாரியம்மாளுடைய பிரசாதம்னு சொல்லி கொடுங்க, நம்ம அழுக சாப்பிட்டுருவாங்க. தோப்பு கரணம் போடுற அது உடலுக்கு ஆரோக்கியம் சொல்லுங்க, ஆமா போமா அப்படிம்பாங்க. ஆனா பிள்ளையாருக்கு தோப்பு கரணம் போட்டா நீ வேண்டுனதெல்லாம் நடக்கும்னு சொல்லுங்க, நம்மளால தோப்பு கரணம் போடுவோம். கொஞ்சமாவது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிய, கொஞ்சம் லீவு விடலாம்ல, சாப்பாட்டுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் விடலாம்னு நம்மளால கேட்க மாட்டாங்க. ஆனா கந்த சஷ்டி விரதம் 6 நாள் இருந்தால் நம்முடைய வேண்டுதல் எல்லாம் நிறைய
வரிசையில உட்காந்துருவாங்க. அப்ப எந்த ஒரு நல்ல விஷயமும் அறிவியலை ஆன்மீகத்தில் திணித்து சொல்லப்படும் போதுதான் அது மக்கள் மனதில் ஆழமாக பதிகிறது என்கின்ற உண்மையை சரியாக கண்டுகொண்டவன் கம்பன் என்பதால் தான் பரம்பொருள் ராமனுடைய கதையை நம்முடைய கம்பன் தேர்ந்தெடுத்தான். ஐயா நம்ம வரவேற்புரை பேசும்போது நம்ம செயலாளர் ஐயா கூட ரொம்ப அழகா சொன்னாங்க, வடமொழியிலே இருந்த ராமாயணத்தை கம்பன் ஏன் தமிழ் மொழிக்கு கொண்டு வந்தான் அப்படின்னு. வான்மீகி ராமாயணம் எழுதப்பட்டு 1000 வருடங்களுக்கு பின்னால் தான் கம்பன் பிறக்கிறான். எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு, 1000 வருஷம் ஆயிருக்கு. அதற்கப்புறம் இந்திய மொழிகளில் ராமாயணம் எழுதப்பட்ட முதல் மொழி நம்முடைய தமிழ் மொழி தான். நல்ல கைத்தட்டல். கம்பன் தான் முதல் எடுத்து வடமொழியில் இருந்த ராமாயணத்தை தமிழ் மொழியிலே மாற்றி எழுதுகிறார். அந்த தைரியம் கம்பனுக்கு தான் இருக்குது. அப்படியே அவர் பாட்டுக்கு எழுத ஆரம்பிக்கல, அதை ஒரு டிரான்ஸ்லேஷனாக மொழிபெயர்ப்பாக அவர் எழுதல. நம்முடைய தமிழ் பண்பாட்டோடு, நம்முடைய தமிழ் கலாச்சாரத்தோடு, நம்மளுடைய தாத்பரியத்தோடு அந்த ராமாயணத்திலே கொஞ்சம் கொஞ்சம் மாற்றம் செய்கிறார். சில இடங்களில் வான்மீகி சொன்னதை விட்டு விடுகிறார், சில இடங்களில் அவர் சொல்லாததை சேர்க்கிறார், சில இடங்களில் சின்ன சின்ன மாற்றங்கள் செய்கிறார், சில இடங்களில் மிகப்பெரிய மாற்றங்களே செய்கிறார். என்ன காரணம்னா 1000 வருடங்களுக்கு இடையில் இங்க நிறைய மாற்றம் நடந்துவிட்டது. வான்மீகி காலத்தில் ராமனும் சீதையும் சமகாலத்து மனிதர்களாக கருதப்பட்டார்கள். கம்பன் காலத்தில் ராமனும் சீதையும் கடவுளாக மாறிவிட்டார்கள். அப்ப அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த மொழிக்கு ஏற்ப ராமாயணத்தை வடித்து கொடுத்தவன் நம்முடைய கம்பன் என்றால் அது எவ்வளவு ஆச்சரியமாக இருக்கிறது. அதனாலதான் கண்ணதாசன் சொன்னார், வான்மீகி சொன்ன வடமொழி நூல் ஒன்றினைத்தான் தேன் பூசி தருகிறேன் செந்தமிழில் என்று சொன்னான், சீதைக்கு தமிழ்நாட்டு சேலையினை கட்டி வைத்தான், ஸ்ரீராமன் ஒழுக்கத்தில் தென்னாட்டின் பண்பை வைத்தான் என்று அவர் சொன்னார். சீதை அப்படியே நம்ம தமிழ் பொண்ணாக்கியாச்சு. ராமனை நம்முடைய தமிழ்நாட்டின் ஒரு அழகான ஆண்மகனாக அவர் மாற்றிவிட்டார். வாவேசு ஐயர் லத்தீன், கிரேக்கம், பிரெஞ்சு, ஆங்கிலம், வடமொழி இத்தனை மொழிகளையும் முறையாக கற்று மூல மொழிகளிலேயே அந்த காப்பியத்தை உற்று உணர்ந்தவர், ஆராய்ச்சி செய்யக்கூடிய அளவுக்கு ஆற்றல் பெற்றவர். இத்தனை மொழி காப்பியங்களையும் படித்துவிட்டு வாவேசு ஐயர் ஒரு வார்த்தை அழகாக சொன்னார், உலக மகா கவிஞர்களுக்கு என்று ஒரு மேடை அமைத்தால் அந்த மேடையில் முதல் நாற்காலியில் அமரக்கூடிய முழு தகுதியும் கம்பனுக்கு மட்டும்தான் உண்டு. சும்மா போற போக்குல சொல்லல, அத்தனை மொழியில் இருக்கிற காப்பியங்களையும் ஆராய்ச்சி செய்துவிட்டு வாவேசு சொன்ன ஒரு வாக்கு மூலம் தான் இது. இதையெல்லாம் உள்வாங்கி கொண்டுதான் நம்முடைய பாரதி பாட்டன் சொன்னான், இந்த தமிழ் என்கின்ற மொழி ஒரு காலத்திலும் அழியாது, இது அமரத்துவம் வாய்ந்தது என்ற உறுதி எனக்கு இருக்கிறது. எதை வைத்து இதை சொல்லுகிறேன் தெரியுமா என்று அவன் 3 ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறான். ஒன்று வள்ளுவன் எழுதிய திருக்குறளினுடைய ஆழம், விரிவு, அதனுடைய சொல்லாற்றல். இன்னொன்று சிலப்பதிகாரத்தினுடைய செய்யுளும் அதனுடைய கருத்தும். மூன்றாவது எல்லையின்மை என்கின்ற ஒன்றினை தன்னுடைய குறிகளால் காட்ட முயற்சி செய்கிற கம்பனாலும் இந்த தமிழ் சாதி ஒரு நாளும் அழியாது, இது அமரத்தன்மை பெற்றிருக்கும் அப்படின்னு. அது என்ன எல்லை ஒன்று இன்மை என்பதை குறிகளால் காட்டிடும் முயற்சி? இது எனக்கு புரியவே இல்லை இந்த வார்த்தை. நாஞ்சில் நாடன் தான் ஒரு அருமையான புத்தகத்தில் அதுக்கு விளக்கம் சொன்னார். எல்லை ஒன்று இன்மை அப்படிங்கிறத நம்ம எளிமையா புரிஞ்சுக்கணும். இன்ஃபினிட்டி, இன்ஃபினிட்டினா முடிவில், எல்லையே அதுக்கு இல்லை. அப்ப இது எப்படி எல்லையே இல்லாத ஒண்ணு உணர்த்துவீங்க? அப்ப அதை குறியீடுகளால தான் உணர்த்தணும். குறியீடுன்னா சிம்பாலிக்கா சொல்லுது. சிம்பாலிக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, உணர்த்துவது. அப்படியே சொல்ல முடியாது, ஆனா வேற விதமாக சொல்லி அதை நாம் புரிகிற அளவுக்கு உணர்த்துவது தான் சிம்பாலிக்கா சொல்றது. நான் ரொம்ப எளிமையா சொல்றேனே, இப்ப நம்ம வீட்டுக்கு மனைவி வீட்டில் இருக்கும்போது நம்ம வீட்டு கணவர் என்ன பண்றாரு, திடீர்னு ஒரு நண்பரை கூட்டு வந்துடுறாரு. கூட்டு வந்து என் ஃப்ரெண்டு ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு ரோட்ல பார்த்தேன், கூட்டு வந்துட்டேன் அப்படின்னு உட்காந்துட்டு, என்னடா நல்லா இருக்கியா அப்படின்னு இப்படி மனைவி பார்த்து அப்படின்னாருன்னா 2 பேருக்கு சேர்த்து டீ போட்டுவான்னு அர்த்தம். அந்த மாதிரி அப்படியாங்க, வாங்க வாங்க வணக்கம் அப்படின்னு சொன்னாங்கன்னா வீட்டில் பால் இல்லை, நீ அந்த ஆளை கூட்டு போய் முக்கு கடையில் டீ வாங்கி குடிச்சிட்டு வரும்போது ஒரு பால் பாக்கெட்டு மாவு பாக்கெட்டு சேர்த்தே வாங்கிட்டு வான்னு அர்த்தம். இதுதான் சிம்பாலிக்கா உணர்த்துறது. இவங்க 2 பேரும் பேசிக்கவே இல்லை, ஆனால் அது சொன்னாங்க இல்லையா, இதுதான் இந்த இல்லறம் குறியீடுகளால் என்ன சொல்ல வருகிறது என்பதை உணர்த்துகிறது. ரொம்ப வருஷம் முன்னாடி எங்க ஒண்ணு விட்ட சித்தப்பா ஒருத்தர் கல்லூரியில படிச்சுட்டு இருக்காரு. அப்ப ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பம், விவசாய குடும்பம், ரொம்ப கையில காசே இல்லை, அவருக்கு செலவுக்கு காசே இல்லை. ஆனா என்ன பண்ணியிருக்கிறாரு, ஒரு அஞ்சல் அட்டையில, அப்ப போன் வசதி எதுவும் கிடையாதுல்ல, எங்க தாத்தாவுக்கு கடிதம் எழுதியிருக்காரு பட்டயம். அப்பா ரொம்ப இங்கே சிரமமா இருக்கு, செலவுக்கே காசு இல்லைப்பா, ஏதாவது கொஞ்சமாவது பணம் அனுப்புங்க அப்படின்னு கடிதம் எழுதியிருக்கிறார்.
இந்த தாத்தா என்ன பண்ணியிருக்கிறாரு, போஸ்ட் ஆஃபீஸ்ல போய் இவர் பதிலுக்கு கடிதம் போடணும்ல, அஞ்சல் அட்டை கேட்டிருக்கிறாரு, தீர்ந்து போச்சு. உடனே 2 இங்கிலாந்து லெட்டர் வாங்கிட்டு வந்திருக்கிறார். இங்கிலாந்து லெட்டர் கிடையாது, பழையவங்களுக்கு அது இங்கிலாந்து லெட்டர் தான். 2 இங்கிலாந்து லெட்டர் வாங்கிட்டு வந்து, ஒரு இங்கிலாந்து லெட்டர்ல கதை சுருக்கம், விரிவு, விவசாயத்துல மண்ணு போட்டது வச்சது எல்லாம், நாய் குலைச்சது, மாடு முட்டுனது எல்லா கதையும் எழுதி காசு இல்லை அப்படின்னு எழுதிட்டார். எழுதி மடிச்சுட்டு ஒட்டணும்ல, ஒட்டுறதுக்காக அப்ப எல்லாம் கம்பு கிடையாது, இந்த பழைய சோறை எடுத்து